கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 16/6/2025 திங்கட்கிழமை புதிய நாள். புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். Do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கொண்டு நாம் வேதத்திலிருந்து வாசித்து தியானித்து இந்த நாளையும் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த புதிய நாளில் ஆண்டவர் நமக்காய் சொல்லக்கூடிய வார்த்தை, அருமையான சகோதரனே சகோதரியே, அன்பு மகே மகா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதி கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 15:1 கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபிரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். The word of the Lord came to Abraham in a vision. Do not be afraid, Abraham. I am your shield, your very great reward. நான் உனக்கு கேடகமாக, நீ பயப்படாத, நான் உனக்கு பாதுகாப்பாக, உனக்கு கேடகமாக, பலனுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 31:6-8 தேவனுடைய மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. Be strong and courageous. Do not be afraid or terrified because of them. For the Lord your God goes with you. He will never leave you nor forsake you. ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று உறுதிப்படுத்துகிறார். மறுபடியும் 8 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். The Lord himself goes before you and will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid. Do not be discouraged. இஸ்ரவேல் ஜனங்கள் தைரியத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு முன் நடந்தார்கள். இளம் ஊழியக்காரனாகிய யோசுவாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Hallelujah. Have I not commanded you? Be strong and courageous. Do not be terrified, do not be discouraged, for the Lord your God will be with you wherever you go. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் பாடலாய் பாடும் பொழுது சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the stronghold of my life. Of whom shall I be afraid? நான் யாருக்கு பயப்படுவேன்? காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவையில்லாமல் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதான தைரியத்தோடு கூட, இரண்டாவது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு முன்னேறி செல்வ கர்த்தர் பலப்படுத்துவாராக. சங்கீதம் 29:11 ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். The Lord gives strength to his people. The Lord blesses his people with peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:11 நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். The Lord upholds the righteous. இன்றைக்கும் இந்த காலவேளையிலே இந்த புதிய நாள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவையில்லாமல் பயப்படாதீங்க, கலங்கி போகாதீங்க. கர்த்தர் முதல்ல விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பார்த்து தானே சொல்கிறாரு, பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அவர் அப்படியே செய்வார். தேவனாய் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறீங்க, பயப்படாத, அவன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி, தாங்குவேன், சகாயம் பண்ணுவேன், பலப்படுத்துவேன் அப்படின்ற வார்த்தைகள் எங்களுக்கு இந்த புதிய நாளிலே கொடுக்கப்படுகிற நான் ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது, பெரியவர்கள் எல்லாருடைய கரங்களை கொடுக்குறோம். எல்லாருடைய பயங்கள், திகில்களை மாற்றும் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஒருவேளை நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், திருச்சபையில் அவள் சந்திக்கிற சில பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்கலக்கங்கள் அவளை அப்படியே பயமுறுத்தி அச்சுறுத்தி கொண்டு காணப்படலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நம்முடைய ஊழியர்கள், தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தைரியத்தோடு கர்த்தரவளோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு துணிச்சலோடு முன்னேறி செல்ல தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை பாராட்டும்படியே ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நன்மை தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும், ஜூன் மாதத்தின் 3வது வாரம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வாதமான பாதைகளில் வழிநடத்தி காக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் Pastor Jabada's WhatsApp 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen.